Hi friends, welcome to TNPC Power. Today நம்ம ஜூலை 3 கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். First one, annual marine fish landings in India for 2019 by Central Marine Fisheries Research Institute. India marine fish production has increased marginally by 2.1% to 3.56 million tons in 2019. So first current affairs is about a report. ஸோ மெரைன் ஃபிஷ்ஷிங்கில் வந்து ஆனுவல் மெரைன் ஃபிஷ் லேண்டிங்ஸில் வந்து ஸோ இந்தியா வந்து 2019 ரேட் எவ்வளோ இருந்ததுன்னா 2018 வந்து 2.1% இருந்தது. 2019 3.56 மில்லியன் டன்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதில் நம்ம தமிழ்நாடு பார்த்தோன்னா 7.75 lakh tons வந்து ஃபிஷ் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ செகண்ட் பொசிஷனில் வந்து குஜராத், தேர்ட் பொசிஷனில் கேரளா இருக்குது. ஓகே, த நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோன்னா ஆன் 1st July 2020 the Accelerate Vigyan scheme for research internship was launched by the Union Government Science and Engineering Research Board. ஸோ சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் போர்டு வந்து நியூவாக வந்து ஆக்ஸலரேட் விஜயானுங்கிற ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்குன்னா ஹை சயின்டிஃபிக் மேன் பவருக்கு டெவலப் பண்ணுறதுக்காக ஆக்ஸலரேட் விஜயான் ஸ்கீம் நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோன்னா ஆன் 1st July 2020 Union Minister of Health and Family Welfare Dr. Harshvardhan with the Ministry of State of Health Ashwin Kumar Choube released a Good Clinical Practice Guidelines Handbook on prospects of fellowship program for international students of the National Board Examination on virtual platform. So Harshvardhan State Minister, Health Minister of State and then Union Health Minister Family Welfare Dr. Harshvardhan and Ashwin Kumar Choube ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நியூ புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த புக் நேம் வந்து குட் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் கைட்லைன்ஸ் ஹேண்ட் புக். புக் நேம் பார்த்து வச்சுக்கோங்க, யார் அதை ரிலீஸ் பண்ணாங்கன்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், Department of Food and Public Distribution under the Ministry of Consumer Affairs, Food and Public Distribution has worked out the estimated cost for distribution of food grains, the rice and wheat and pulses under Pradhan Mantri Garib Kalyan and Yojana, which will be 1,48,938 crore approximately for a period between 8 months from April to November 2020. So food and public distribution வந்து ஸோ ஃபுட் கிரைன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து காஸ்ட் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த திட்டத்தின் கீழ் பார்த்தோன்னா பிரதான் மந்திரி PMGKAYயோடைய அப்ரிவேஷன்ஸ் பார்த்தோன்னா ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோன்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா. ஸோ இது எதுக்காகனா இவ்வளோ ரைஸ் அண்ட் வீட் அதோட டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுட் கிரைன்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டை வந்து 8 மந்த்துக்கு ஃப்ரம் ஏப்ரல்லேருந்து நவம்பர் 2020 வரை எவ்வளோ காஸ்ட் எஸ்டிமேட்டட் ஆகுது அப்படிங்கிறத வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 8 மந்த்ஸ்க்குமே அவங்க ஒரு இது போட்டு எஸ்டிமேஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் ஏப்ரல் டு நவம்பர் 2020 எந்த மந்த்துன்னு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ICICI Bank launched Insta Loans against mutual funds, a facility in partnership with Computer Age Management Services. The facility enables retail customers to avail loans up to rupees 1 crore
instantly by pledging their holdings in both debt and equity mutual funds. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க த லோன் ஃபெசிலிட்டிஸ், அதான் இன்ஸ்டா லோன்ஸ் அகைன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. யாரோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்கன்னா கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்க்காக. எதற்காகனா இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து எதுக்கு நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து ஈஸியாக 1 crore வரையும் லோன் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு இதுக்காக ஃபெசிலிட்டிஸ்க்காக நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. த நெக்ஸ்ட் வந்து த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் நாகாலாண்ட் received 2020 Scotch Awards under 3 categories: Scotch Crucible Award 2020, Scotch Order of Merit 2020, Scotch Honorable Mention 2020 in 65th Scotch Summit from Samir Kochar, Chairman of Scotch Group. ஸோ நாகாலாண்ட் வந்து 2020 ஸ்காட்ச் அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ எந்தெந்த கேட்டகரிஸில் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 3 கேட்டகரிஸ். அந்த 3 கேட்டகரிஸ் சொல்லியிருக்கேன். ஸ்காட்ச் க்ரூசிபிள் அவார்ட், ஸ்காட்ச் ஆர்டர் ஆஃப் மெரிட், ஸ்காட்ச் ஹானரபிள். ஸோ இந்த 3 கேட்டகரியில் வாங்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். Cargill Corporation of Newark has named 2 renowned Indian American Siddhartha Mukherjee Putilier Prize winner and Raj Chetty economics professor at Harvard University among 2020 Great Immigrants honorees. ஸோ இந்த நியூயார்க் கார்ப்பரேஷன் வந்து இந்தியன் அமெரிக்கன்ஸ்க்கு வந்து 2 ப்ரைஸ் வின்னர்ஸ் வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து சித்தாந்த முகர்ஜி, அவங்க வந்து புட்டிலியர் ப்ரைஸ் வின்னர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ராஜ் ஷெட்டி யாருன்னா அந்த எக்கனாமிக் ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில். இவங்க 2 பேருமே இந்த 2020யோட கிரேட் இமிக்ரண்ட்ஸ் ஹானரீஸ்ன்ட்டு அவங்கள வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஸோ சித்தாந்த முகர்ஜி வந்து இந்த பப்ளிக் வந்து எஜுகேட் பண்ணியிருக்காங்க. இந்த கொரோனா வைரஸ் பற்றின ஒரு எஸ்ஸேஸ், ஒரு விழிப்புணர்வு கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ இது சோஷியல் மீடியாவுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்ட்டு கொரோனா வைரஸ் பற்றிய ஒரு எஸ்ஸே எழுதியிருக்காங்க. ராஜ் ஷெட்டி வந்து ரியல் டைம் எக்கனாமிக் இம்பேக்ட் ஆஃப் கோவிட், இதனால் கோவிட் வைரஸ்னால் என்னென்னலாம் பிஸ்னஸ் பீப்புள் கம்யூனிட்டிஸ்க்கு என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அதை பற்றின ஒரு இது எழுதியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க 2 பேருக்குமே வந்து 2020 கிரேட் இமிக்ரன்ஸுங்கிற ஹானர் பண்ணியிருக்காங்க, ப்ரைஸ் கொடுத்து வின்னர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஷாஷாங் மனோகர் stepped down as the International Cricket Council chairman. Deputy Chairman Imran Kajwa will take as a charge as a interim government. So Shashank Manohara ஸோ ஐசிசி சேர்மனாக வந்து இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு பதிலாக இப்போ டெப்டி சேர்மன் இம்ரான் கஜ்வாவை வந்து சேர்மனாக வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஷாஷாங் மனோகர் சேர்மனாக இருக்கும்போது இம்ரான் கஜ்வா வந்து டெப்டி சேர்மனாக இருந்தாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சேர்மன் வந்து அப்பாயிண்ட் பண்ணுற வரையும் டெப்டி சேர்மன் இம்ரான் கஜ்வா தான் வந்து அந்த சேர்மன் போஸ்ட்டில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். இந்திரா மணி பாண்டே இந்தியன் ஃபாரின் சர்வீசஸ் officer was appointed as an India permanent representative as well as ambassador to the United Nations and other international organization in Geneva. Indra Mani Pandey. ஸோ இந்திரா மணி பாண்டே வந்து
இந்தியாவோட பெர்மனண்ட் அம்பாசிடராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பிஃபோர் வந்து யார் அந்த போஸ்ட்டில் இருந்தாங்கன்னா ராஜீவ் குமார் சந்தர், அவரும் ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் தான். ஸோ இதில் வந்து இப்போ ப்ரெசண்டில் யார் இந்தியாவோட அம்பாசிடராக இருக்காங்க அப்படின்னா இந்திராமணி பாண்டே. ஸோ அவருக்கு முன்னாடி யார் அந்த போஸ்ட்டில் இருந்தாங்கங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அவங்க வந்து ராஜீவ் குமார் சந்தர். Venkaiah Naidu virtually released a book, Future of Higher Education, 9 Mega Trends. This book was authored by Patabi Ram, a public speaker, author and a teacher. ஸோ வெங்கையா நாயுடு வந்து நியூவாக ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. புக் நேம் வந்து ஃபியூச்சர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் 9 மெகா ட்ரெண்ட். வைஸ் பிரசிடெண்ட் வெங்கையா நாயுடு வந்து நியூ புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கோட ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தோன்னா பட்டாபி ராம். ஸோ என்ன புக்கோட நேம் பார்த்துக்கணும், அதை ஆத்தர் யாருன்னு பார்த்துருக்கணும். ரிலீஸ் பண்ணது தான் வெங்கையா நாயுடு. பட் புக் நேம் வந்து ஃபியூச்சர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் 9 மெகா ட்ரெண்ட்ஸ். இட் வாஸ் ஆத்தர்ட் பை, எழுதினவர் வந்து பட்டாபி ராம். ஸோ நெக்ஸ்ட்டு வேர்ல்ட் ஸ்போர்ட் ஜேர்னலிஸ்ட் டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறோன்னா ஜூலை 2. ஸோ வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் டே செலிப்ரேட் ஆன் ஜூலை 2. ஸோ எதுக்காகனா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக, இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டராக ஒர்க் பண்ணும், அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்காக வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் டே வந்து ஜூலை 2 செலிப்ரேட் பண்ணுறோம். 2020 வேர்ல்டு அலர்ஜிக் வீக் இஸ் செலிப்ரேட்டட் ஃப்ரம் 28 ஜூன் டு 4th ஜூலை. ஸோ இதோட தீம் பார்த்தோன்னா வேர்ல்டு அலர்ஜிக் வீக்குக்கு அலர்ஜிக் கேர் டஸ் நாட் ஸ்டாப் வித் COVID-19. So allergic care does not stop with COVID-19. ஸோ அலர்ஜி வீக் எப்போ செலிப்ரேட் பண்ணுறோங்கிற டேட் பார்த்துக்கோங்க. 1 வீக்காக 28 ஜூன்லேருந்து 4th ஜூலை வரையும். அதோட தீம் என்ன? அலர்ஜிக் கேர் டஸ் நாட் ஸ்டாப் வித் COVID-19. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஒடிசா கவர்மெண்ட் வந்து ஹை லெவல் மீட்டிங் ஹெல்ட் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் சீஃப் செக்ரட்டரி Asit Tripathi decided to implement a new initiative, Sabja Odisha. ஸோ ஒடிசா கவர்மெண்ட் வந்து நியூ சேர்மன்ஷிப் மீட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் திரிபாத்தி, ஆசித் திரிபாத்தி, ஸோ நியூவாக சப்ஜா ஒடிசா அப்படிங்கிறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா ஸோ ஓவரால் லேண்ட் வந்து ஃபுல்லாக க்ரீன், இன்க்ரீஸ் க்ரீன் கவா. ஸோ ஒரிசா வந்து பச்சை இதாக மாற்றணும், மாநிலமாக மாற்றணும் அவங்கள லேண்ட் ஃபுல்லாக அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் நியூ ஸ்கீம் வந்து பச்சை மாநிலமாக மாற்ற வேண்டும், க்ரீன் லேண்டாக சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசிஸ் திரிபாத்தி தலைமையில் நியூவாக லேண்ட் பண்ணியிருக்காங்க, நியூவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நேம் தான் வந்து சப்ஜா ஒடிசா கவர்மெண்ட். கோபால் 19 which enable users to track willing plasma donors who have recovered from COVID-19. ஸோ கோபால் 19ங்கிற ஒரு ஆப்பை யார் இதை டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா எய்ம்ஸ் டாக்டர்ஸ் தான் டெவலப் பண்ணாங்க இந்த ஆப்பை. ஸோ அலாங் வித் ஐஐடி டெல்லி ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து. ஸோ இது எதுக்காக இந்த ஆப் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ பிளாஸ்மா டோனர்ஸ் யாரெல்லாம் வந்து வில்லிங்னஸ்ஸாக பிளாஸ்மா டோனருக்கு வராங்களோ அவங்கள வந்து இதை ட்ராக் பண்ணும். இந்த ஆப்பில் இது பண்ணியிருந்தாங்கன்னா, அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா
தேவைப்படும் போது COVID-19 வைரஸால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த பிளாஸ்மா கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இது நியூவாக வந்து கோபால் 19ங்கிற ஆப் வந்து நியூவாக டெவலப் ஆகிருக்கு. ஓகே, டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர், July 3 கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.